இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. கொஞ்சம் டைட்டான ஷெடியூலுங்கிறதுனால அந்த சேனல் மட்டும் நான் வீடியோ போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி இந்த சேனலுக்கும் வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு டவுன்லோடு எனக்கு வந்துச்சு. அதனால் நிறைய பேர் இங்கே புதுசாக வந்த நபர்களுக்காக வீடியோ போடுறேன். என்ன நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பாசிட்டிவிட்டியாக வைங்க. இப்போ கரண்ட்டில் நிறைய பேர் ஹார்ட் பிரேக் இஷ்யூஸில் இருக்கீங்க, மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நிறைய பெயினோடு இருக்கீங்க, கவலையாக இருக்கீங்க. சீக்கிரம் நீங்கள் தண்ணி குடித்து இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது. போனஸாக நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு போனஸ் ப்ரேயரும் கடவுள்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம். இப்போ என்ன விஷயம் வருதுன்னு பார்க்கலாங்க. உங்களோட பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க. ஹாரன் சவுண்ட் அடித்தாச்சு. கன்ஃபர்மேஷன் கார்டு. வாவ், நான் நினச்சேன் அப்போயே. ஃபஸ்ட்டு கார்டு என்னென்னா 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு கார்டு நம்ம எடுக்க வேணாம், பாசிட்டிவிட்டியாக கொஞ்சம் மாறிக்கோங்கன்னு. அதுக்கு அடுத்த கார்டு பார்த்திங்கன்னா டெத்து கார்டு. டெத்து கார்டு வந்தாலே சூப்பர் தாங்க, பயப்பட தேவையே இல்லை. எல்லாமே உங்களுக்கு ஒரு எண்டிங் தான். என்னென்னா கஷ்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த ரீடிங் பார்க்குறவங்க கண்டினியூஸாக இந்த ரீடிங்கும் பார்க்குறீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன்னா அதில் சன் கார்டு வந்துச்சு. இதுலேயும் சன் சூரியன் எழும்பிட்டுருக்காரு. உங்களுக்கு வாழ்க்கையில் குறுக்கால இருக்கிற அந்த உங்கள் சந்தோஷத்தை பறிக்கிற நிறைய விஷயங்கள், உங்களை ஏமாற்றிட்டுருக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகுது. நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், எல்லாமே அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் தான், எண்டாகக்கூடிய ஒரு தருணம் தான், நியூ பிகினிங் தான். லைஃப்பில் நிறைய சேஞ்சஸுங்க. இதுக்கு மேலே தான் உங்கள் லைஃபே புதுசாக உருமாற போகுதுன்னே சொல்லலாம். பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லா கஷ்டகாலமும் எண்ட் ஆகுது. அதனால இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு 44 444லாம் பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். அல்லது என்னென்னா இது வரைக்கும் உங்கள் லைஃப் வேற ஒருத்தவங்களோட கண்ட்ரோலில் கூட இருந்திருக்கலாம். இப்போ அந்த கண்ட்ரோலாக மீறி சில பேர் டைவர்ஸ் ஆகி கூட நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம். சில பிரச்சனைகள்லேருந்து உங்களால் மீள முடியல, உங்களால் வெளியில் வர முடியல அப்படிங்கிற ஒரு கட்டத்திலேருந்து நீங்கள் தாண்டி வெளியில் வந்திருப்பீங்க. சில பேரோட முகத்திரையெல்லாம் கிழிக்கப்பட்டு நீங்கள் அவங்க யார் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணமும் வந்திருக்குங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையை புதிய ஒரு பயணத்துக்கு, புதிய ஒரு ஆரம்பத்தை நோக்கிய பயணமாக தான் இருக்குது. இதில் எல்லாமே என்னென்னா கடவுளோட அந்த ஒரு ஸ்பிரிட்டோட கைடன்ஸு, எல்லாமே ப்ரொடெக்ஷன் டீம் உங்கள் கூடவே இருக்காங்க. இனிமேல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபாஸ்ட்டு தான். இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாக்னண்ட்டாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமல் நம்பி ஏமாந்து போய் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த விஷயம் பற்றி புரிஞ்சிருப்பீங்க. அது உங்களுக்கு கொடுத்த பெயின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருப்பீங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த கஷ்டகாலம் பூர்வ ஜென்மம் பண்ண பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அனுபவிச்சாச்சு. இனிமேல் உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் மட்டும்தான். அதனால தான் இந்த இடத்துல டெத்து கார்டு வந்துச்சு. டெத்து கார்டு வந்தாலே சூப்பர் தான். இனிமேல் உங்களுக்கு புதுசாக ரீபர்த் எடுக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் புனர்ஜென்மம் தான். இனிமேல் புதுசாக பிறந்து உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமாக சந்தோஷமாக சக்ஸஸை நோக்கி போகக்கூடிய ஒரு தருணத்தில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. செம்மையான கார்டுங்க. பயங்கரமான ஒரு என்னென்னா இதுதான் நெகட்டிவிட்டி கார்டுன்னே சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பாசிட்டிவிட்டியான கார்டு. எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கஷ்டம் வரும் இல்லையா, அந்த பீரியட் எண்டு, அவ்வளோதான். இனிமேல் சந்தோஷம்தான், அவ்வளோதான். வேகமான ஒரு இது வரைக்கும் எனக்கு இது வரல, நியாயம் வரல, ஜஸ்டிஸ் வரல, எனக்கு இப்படி ஏமாற்றிட்டாங்க, எனக்கான ஒரு சொத்து வரல, எனக்கு சேர வேண்டிய ஒரு பணம் வரல, காசு வரல, எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் வரல, நியாயமாக என்கிட்ட பழகின ஒரு பர்சன் வேற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்றுங்க. அது எல்லாமே அநீதியாக நடந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான நியாயம் கண்டிப்பாக வேகமாக வருது. அதான் நான் சொன்னேன், உங்களோட நியூ பிகினிங் இங்கே ஆரம்பிக்குது. வேகமாக குதிரை வேகத்தில் ஆரம்பிக்குது. உங்களுக்கான நியாயம் நீங்கள் நகர்ந்துட்டீங்க, அவ்வளோதான். உங்களுடைய கஷ்டம் முடிஞ்சு நவர ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கான ஜஸ்டிஸ் நியாயம்லாம் உங்களை தேடி வருது. புரியுதுங்களா? இது எவ்வளோ ஒரு கோயின்சிடென்ஸாக இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே நீங்கள் ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பர்சன் தான். உங்களுக்கு உண்டான அந்த ஒரு பேஷனேட்டான, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு சில விஷயங்களை நோக்கி நீங்கள் நகர்த்துறாங்க கடவுள். உங்களுக்கு இதை பற்றிலாம் அழுதுட்டுருக்கலாம் உங்களுக்கு நேரம் இல்லை. உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நீ என்ன பண்ண வந்திருக்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. இந்த விஷயத்துலேருந்து உனக்கான பவர்ஃபுல் இதுக்கு மேலே இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கும்னு உங்களால் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் ஹார்ட் லெவலில் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு ஆன்மா, ஒரு ஸ்ட்ரென்த்தோட என்னால் இந்த விஷயம் சக்ஸஸாக பண்ண முடியும், என்னால் தனியாக போக முடியும், என்னால் தனியாக நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து உங்களுக்கே ரியலைசேஷன் ஆகிருக்கும். நிறையா ஒரு அடிமைத்தனமான ஒரு முடிவுகள், அடிமைத்தனமான ஒரு நம்பிக்கையெல்லாம் வச்சுருப்பீங்க. இப்போ அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு ஒரு விடுதலை, உங்கள் இதுலேருந்து கஷ்டத்துலேருந்து நீங்கள் விடுதலை ஆகி வெளியில் வரீங்கன்னு தான் நான் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்குமா அப்படின்னா இதில் எஸ் தான் வந்திருக்கு. பார்ப்போம். இதில் சக்கராலையும் பார்ப்போம். நம்ம
ஆமாம், இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான போனஸ். இது வரைக்கும் வந்து ரீடிங் கொடுக்கல. இன்றைக்கி வந்து போனஸாக நான் வந்து என்ன பண்ணிடுறேன், உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். நீங்கள் நினச்சி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிறது ஃபைனலாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறதோட இல்லாமல் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ திரும்ப வந்து இந்த சேனலில் நிறையா வந்து போடுவேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நான் போடுவேன். பார்க்கலனாலும் போடுவேன். என்னைக்கா இருந்தாலும் இந்த ஒரு சேனல்லையும் வந்து வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயத்த நினச்சி கவலைப்பட்டுருந்தீங்க. இப்போ தான் வந்து ஒரு ஃப்யூச்சர்னால் நமக்கு வந்து இருக்குது. நம்ம அதை வந்து எப்படி பார்க்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு பர்சன் தான். கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த கஷ்டகாலம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, திரும்ப அதே நினச்சிக்கிட்டே இருந்து அது கொடுத்த பெயினெல்லாம் நினைக்கக்கூடாது. அது கொடுத்த லெசனை மட்டும் கற்றுக்கிட்டு என்ன லெசன் கற்றுருக்கோ அதை உன்னிப்பாக கற்றுக்கிட்டு நம்மளுடைய லைஃப்பில் முன்னேறி போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது. உங்களுக்கே வந்து தெரியாது. உங்களை பற்றி உங்களுக்கே வந்து ஒரு பொட்டன்ஷியல் என்ன, உங்களால் என்ன முடியுங்கிறது தெரியாது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. அதில் நிறைய விஷயங்கள், நிறையா ஊருக்கு போவீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. நிறையா ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு, உங்கள் லைஃப்பில் கஷ்டத்துலேருந்தும் ஃப்ரீடம், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக உங்களுடைய ஆன்மா ஃப்ரீடமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக்க போகிறீங்க. நிறைய ஏதோ ஒரு லைஃப் பர்பஸ் இருக்குது, தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்னும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இன் ஸ்பிரிட் ப்ளீஸ் ஸ்பிரிட் பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்க லைஃப் சந்தோஷமாக மாறுமா, இன்னும் என்ன அவங்க பண்ணணும், என்ன விஷயத்தில் ஸ்டக்காக இருக்காங்க, ப்ளீஸ் ஸ்பிரிட். வாவ், சந்தோஷமாக மாறுமா அப்படின்னா கடவுள் வந்து பென்டக்கில் கொடுத்துட்டாரு. நான் உனக்கு கொடுக்குறேன், எல்லா வசதியும் கொடுக்குறேன். இனிமேல் இதான் முடிஞ்சிச்சு. நான் சொன்னேன், கெட்ட காலம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வருது. உங்களுக்கான ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா ஃப்யூச்சர் கடவுளோட கையில் அழகாக அப்படியே அபண்டன்ஸோட சொத்தோட கையில் பத்திரமா வச்சுருக்காரு. உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தரப்படும். இங்கே வந்து இந்த 3D வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேர வேண்டிய விஷயமா இருக்கலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நபராக இருக்கலாம், யார் வேணாலும் திருடி கொண்டே வச்சுக்கலாங்க. ஆனால் கடவுள் கொடுக்குற அந்த அற்புதமான சொத்து பத்து, உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன சேரணுமோ அதை வந்து அவர் கையில் வச்சிருப்பார். எனக்கு வேணுங்கிறத அவர் கையில் வச்சிருக்காரு, உங்களுக்கு வேணுங்கிறத தனியாக அவர் கையில் வச்சிருக்காரு, இன்னொருத்தங்களுக்கு வேணுங்கிற அவர் வந்து கரெக்டாக இருப்பாருங்க. தன்னோட குழந்தைக்கு எப்படி வந்து அம்மா வந்து ஒரே வயத்தில் ஒரே நேரத்தில் வந்து 2 பிரசவம் ஆனாலும் 2 குழந்தைங்களுக்கும் ஈக்குவலாக வந்து தாய்ப்பால் கொடுப்பாங்க. அது கொடுக்குற அளவுக்கு அவங்க உடம்புல வந்து பால் சுரக்கும். இந்த குழந்தை அழுதாலும் பால் சுரக்கும், இந்த குழந்தைக்கு நிறையா, அந்த குழந்தைக்கு கம்மியாக, அப்படிலாம் கிடையாது. தாயினுடைய அந்த மார்பு வந்து 2 குழந்தைக்குமே வந்து சரிசமமாக பால் கொடுக்கும். அது பசி ஆத்துற அளவுக்கு பால் கொடுக்கும். சரிசமங்கிறத விட அது பசி போக்குற அளவுக்கு பால் கொடுக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கடவுள். இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலுமே சரி, கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கான ஒரு சந்தோஷத்தையும் எனக்கான ஒரு அவனத்தையும் அவர் கையில் வச்சிருக்காரு. எனக்குன்னு தனியாக எழுதி வச்சிருக்காரு. உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தர் நம்ம சாப்பிட்ற உணவில் நம்மளோட பேர் அதில் பதிஞ்சு இருக்குது, எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாசகம்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதனால எனக்கு வந்து கடவுளோட அந்த ஒரு பிளெஸிங் வந்து எப்பயுமே என்னென்னா, எனக்கு உண்டான விஷயம் எனக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அப்படின்னா கடவுள் எனக்கு கொடுத்துருவார். அந்த நம்பிக்கை தானே கேட்குறாரு கடவுள். என்ன நீ அவ்வளோ முழுசாக நீ நம்புறியா அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தில் ஸ்டக்காக இருக்கீங்க, அந்த விஷயத்தை விட்டு மறந்து வெளியில் வந்து என்னை காப்பாற்றிக்கிட்டு எனக்கான ஜட்ஜ்மெண்ட் வரணும், நான் முன்னேறி போகணுங்கிற நிறைய விஷயம் இருக்குது. எல்லாமே நல்லது நடக்குது. ஏன்னா உங்கள் ஃப்யூச்சர் கடவுளோட கையில் இருக்குது. மெயின் திங் என்னென்னா, உங்களுக்கு கெரியர் விஷயத்தில், இல்லை பிஸ்னஸ் விஷயத்தில் இதெல்லாம் பயங்கர அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து மேஜராக இருக்குது. உங்களுக்கு நல்லா இருக்குங்க கார்ட்ஸு. இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ப்ளீஸ் ஸ்ப்ரெட் சொல்லுங்கள். இந்த கஷ்டகாலம் வந்ததே எதுக்கு தெரியுங்களா? நீங்கள் வந்து ஒரு கம்போர்ட் ஜோனாக இருக்கீங்க. அந்த கம்போர்ட் ஜோன்லேருந்து உங்களை விட்டு வெளியில் கொண்டு வரதுக்கு, என் வேல் கொண்டு உன் கவலையை விரட்டுவேன், பயப்படாது. இது வந்து நான் மேலே மறைக்கிறதுக்காக எடுத்த ஒரு கார்டு. கடவுளே சொல்கிறாரு, என்னோட வேலை கொண்டு உன் கவலையெல்லாம் விரட்டுவேன்னு சொல்லிட்டாரு. கம்போர்ட் ஜோன்லலாம் நீங்கள் இருக்கவே கூடாதுங்க. 3ங்கிறது ஒரு ப்ராமினெண்ட்டான நம்பராக இருக்குது. முக்கியமாக நீங்கள் அதில் பிறந்திருக்கலாம், பர்த்டே டேட்டாக இருக்கலாம், மேரேஜான டேட்டாக இருக்கலாம், கூட்டுத்தொகையாக கூட இருக்கலாம். இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடந்த கஷ்டம்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் வந்து உங்களோட கம்போர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியில் வாங்க. நான் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, இது மேலே என்னால் செய்ய முடியாது, என்னால் முடியாது அப்படிலாம் கிடையாது. இங்கே எனர்ஜி பேசிஸ் தான். எல்லாருக்கும் எல்லாமே முடியும். போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸு தான் ஆண் பெண் அப்படிங்கிறது. ஆண்னா பெரிய வசந்தவங்க, பெண்ணுனா இவங்களால இதுதான் முடியும், ஆணோட ப்ரொடெக்ஷனில் தான் பெண் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே இங்கே முடியும். எல்லாருக்குமே எல்லாமே இங்கே செய்ய முடியும். ஒரு கம்ப்ளீஷன் தான் உங்களுக்கு. இந்த விஷயம்லாம் உங்களுக்கே தெரியாது. இது வந்து என்னென்னா, சின்ன வயசுலேருந்து இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனையும் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தையும் நம்ம மைண்டில் பதிய வச்சுட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே பண்ண முடியும். உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம்
விஷயம் எல்லாமே நடக்கும். ட்ராவல் கண்டிப்பாக எங்கேயாவது போவீங்க, கோயிலுக்கோ குளத்துக்கோ ஏதாவது சுற்றி பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். லைஃபே கொண்டாடக்கூடிய தருணம் தான் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய ஆப்டமிஸ்டிக்கான ஒரு பாசிட்டிவிட்டி தாட்டோட சந்தோஷமாக இருங்க. எல்லா சந்தோஷமும் உங்களை தேடி வரும். இதுதான் வந்து பயங்கரமான ஒரு விஷயம். வாவ்! பாட்டம் ஆஃப் த டெக் கன்ஃபர்மேஷன் கார்ட், லவ்வர்ஸ் கார்ட். கடவுளோட அன்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்டு நோ கான்டாக்டில் இருக்கலாம். விட்டு போன ஒரு உறவு உங்களை தேடி வருது. இது என்ன டிவைனோட கனெக்ஷன். ஸோ உங்களுக்கான லெசன் நீங்கள் படிக்கும்போது அவங்களுக்கான லெசன் அவங்க படிக்கப்பட்டு உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா டிவைன் கனெக்ஷனுங்கும் போது பொறுமையாக இருக்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? வேறு வேலையே இல்லை நமக்கு. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்மளுடைய ஒழுக்கமாக நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம எப்படி கடவுளை கும்பிடணும், நம்ம ஒர்க் என்ன, நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கணும், நம்மளை எப்படி செல்ஃப் லவ் பண்ணணும், மற்றவங்களுக்கு எப்படி உதவணும், நம்ம ஒர்க்கில் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும், இதை பார்த்துட்டு நீ போ, மற்ற வேலையெல்லாம் உனக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. டிவைன் டைமிங் அப்போ எல்லாமே கரெக்டாக எல்லாம் அலைன் பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏதாவது காதலால் பிரிந்திருந்தீங்கன்னா இந்த லவ் வந்து இணக்கத்துக்கு சேரும், ரிலேஷன்ஷிப் ஒன்று சேரும், யூனியனுக்கு வரும், பார்ட்னர்ஷிப் வரும், எல்லாமே நல்லது நடக்குதுங்க. அலைன் ஆகி வரணும். பாடி மைண்ட் அண்ட் சோல் எல்லாமே அலைன் ஆகி வரும். உங்கள் ஸ்ட்ரென்த்து, உங்கள் 2 பேரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான தருணத்தில் தான் 2 பேரும் தனித்தனியாக விலக்கி வைக்கப்பட்டு பிரித்து வைக்கப்பட்டு இருக்கிறார் கடவுள். அதனால் இந்த சுச்சுவேஷன் வர்றது நல்லது தான். அழுதுகிட்டே நிற்காமல் உங்களுக்கான லெசனை நீங்கள் படிங்க, அவங்களுக்கான லெசனை அவங்க படிங்க. ஐயோ லெசன் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பரீட்சை எழுதி தான் ஆகணும். பரீட்சை எழுதி அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு உண்டான நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு யூனியனாக கிடைக்குங்க. அதனால் நிச்சயமாக பார்ட்னர்ஷிப் வருது. அதனால் நல்லாயிருக்கு. இது வந்து போனஸாக நீங்கள் வந்து நான் இது வரைக்கும் ரீடிங் போடல. ஸோ வந்து உங்களுக்கு போனஸாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது மனசில் இப்போதைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க. இந்த விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா, ரொம்ப வந்து எமோஷ்னலாக வந்து கொஷின் நினச்சிக்க வேணாம், ஒரு கேஷுவலாக நினச்சிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் இப்போ இருக்கிற எனர்ஜி தான். பட் வந்து இதுவே வந்து எப்பயுமே அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடய ரீடிங் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து சந்தோஷத்தை நோக்கி போகணும், கடவுளை தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே தான் இருக்குது. அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது மட்டும்தான், கடவுளோட கைடன்ஸ் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் மை ஜாப். ஓகே, இப்போ வந்து நீங்கள் நினச்ச விஷயம் 48 மணி நேரத்துக்குள்ளே நடக்குமா நடக்காதா, ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. அந்த குழப்பத்துலேருந்து உண்டான தெளிவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டேரோ ரீடிங் வந்து சர்ச் பண்ணிட்டு வந்து இந்த ரீடிங்குள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான மெசேஜ் இது தான். நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா இந்த 48 மணி நேரத்துக்குள்ளே அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ண மூடி ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பிரெத்தை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிவிட்டுங்க 3 டைம்ஸ். மைண்டில் நினச்சிக்கோங்க. இது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு தெரியுதா? இந்த நான் பிடிச்சி தாங்க இருக்கேன். இது பாருங்கள், அதுதான் ஆடுது. என் கை ஸ்டேபிளாக தான் இருக்குது. அமைதியாக மௌனமாக இருந்து நினச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. டபுள் கன்ஃபர்மேஷன் எஸ், கண்டிப்பாக நடக்குதுங்க. உங்களுக்கு கிட்டக்க வேணாலும் கொண்டே வச்சு காட்டுவா. இது பாருங்கள், பாருங்கள், கன்ஃபர்மேஷன், ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் எஸ் தான், கண்டிப்பாக நடக்குது. பயங்கர மிராக்கிளாக இருக்குங்க. இதில் என்ன வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்குதுங்க. உண்மையிலே மிராக்கிளான ஒரு விஷயம் தாங்க இது. சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் எந்த ஃபோர்ஸுமே பண்ணலை, ஆனால் அதுவாகவே வந்து நிற்குது, அதுவாகவே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த பக்கம் அந்த பக்கம் மூமெண்ட் கொடுக்குது. உண்மையிலே கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குது. ஹாரன் சவுண்டு வேறு, டபுள் கன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம், நினச்ச விஷயம் நடக்கும். அதுக்குள்ளே ஸ்டக்காகி நிற்காதீங்க. அது கரெக்டான டைமில் நடக்கும். உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், உங்கள் ஒர்க்கை பாருங்கள், கடவுளை நினச்சி சரணாகதி ஆகிடுங்க. எதுவுமே நமக்கு மீறின ஒரு சக்தி தான் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி தான் கண்ணுக்கு தெரிகிற எல்லா விஷயத்தையும் இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்பி பெரிய விஷயத்தெல்லாம் ஒரு காலடியில் போட்டுருங்க. உங்களால் செய்ய முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்க. ஓகேவா? வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.